தஞ்சாவூரில் பல்வேறு பகுதிகளில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சியை தாண்டி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராஜேஷ். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் அரசியலில் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. திமுக சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் சாலை மறியல், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்ற நிலையில் தமிழக வெற்றி கழகம் பல இடங்களில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களையும் காவல்துறையினர் புகார்களையும் அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து போலீசார் இன்று காலை கைது செய்து தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக போலீஸ் பாதுகாப்புடன் தஞ்சாவூருக்கு அழைத்து வந்தனர். உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூருக்கு வருவதை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் தலைமையிலும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேம்பாலம், மணிமண்டபம், பனகல் கட்டிடம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிடப்பட்டது. முக்கிய சாலைகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். உதயநிதி ஸ்டாலினை ஏற்றிச் சென்ற போலீஸ் வாகனம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி வழியாக செல்லும் தகவல் பரவியை தொடர்ந்து சேந்தநாடு குறுக்கு சாலை பகுதியில் திமுகவினர் திரண்டனர். அவர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட முயன்ற போது போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரும் போலீசார் கைது செய்து வேன்களில் ஏற்றிச் சென்றனர். அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் திமுகவினர் மங்கம்மாப்பேட்டை, கும்மினிப்பேட்டை, சுவால்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திலையும் தங்க வைத்தனர். இதனால் சிறிது நேரம் அங்கும் பாதிப்பு ஏற்பட்டது. அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூரை பேருந்து நிலையத்திலிருந்து 4 ரோடு சந்திப்பு வழியாக பேரணியாக சென்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் திருவாரூரை தொண்டி, ஆர்எஸ் மங்கலம், திருப்பாலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கும் தூத்துக்குடி நீதிமன்றத்திலிருந்து மதுரை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரிய அமலாக்கத்துறை மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியது.